அப்பா வர வர நல்லா சேவிங் பண்றடா. அது இருக்கட்டும், முதல்ல காசு கொடு. காசு 2 நாள்ல தரேன். காசு குடியா? அதான் காசு 2 நாள்ல தரேன்றல. காசு குடியான்றல. தர மாட்டேனா? சட்டை உரா. சொன்னது காசு குடு. சட்டை உரா. காசு சட்டை உரான்றல. ஏய் சட்டல இருந்து கையெடு. மரியாதையா காசு கொடு. இருங்கடா. என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள? இல்ல என்ன சேவிங் மட்டும் கடன் சொல்றானே. கடன் அன்பை முறிக்க போர்டு போட்டுருக்க. அப்போ அதே சொல்றானே. டேய் கடன் அன்பை முறிக்கும்னு டீ கடையில தான் எழுதி போடணும். சலூன் கடையில என்ன எழுதி போடணும்னா கடன் சொன்னால் காதை அறுப்போம்னு எழுதி போடணும். என்னடா என்னையா போட்டு குடுக்குற? டேய் இந்த ஆள் பேச்சு கேட்டா நீ ஜெயிலுக்கு போயிடுவ. உன்ன 2 நாள்ல காசை தரேன். ரொம்ப மோசமான ஆளா இருப்பான். போ திரும்பி வருவல்ல. அண்ணன் சொல்ற மாதிரி காதை அறுத்துறான். அறுக்காம விட்டுடா அவன. அப்போ கண்ணாடிக்காரரா தங்கவேலு எப்பப்பா வந்த? எப்போ வந்தனா? ஏய் அவர் போரே நடந்து பஞ்சாயத்து முடிச்சு வச்சிருக்கேன். எப்போ வந்து கேட்டுட்டு இருக்க? இங்க சண்டை நடந்ததா? மீண்டும் ஒரு உலக சாதனையை சச்சின் டெண்டுல்கர் படைத்தார். ஏயா சச்சினுக்கு என்ன யாரு? பால்கேன. ஏப்பா சச்சின் டெண்டுல்கர் உனக்கு யாரும் தெரியாது? தெரியாம தானே கேக்குறேன். அது தெரியாம நீ எல்லாம் ஏன் சலூன் கடைக்கு வர? அவர் தெரிஞ்சுக்கிறதுக்கு சலூன் கடைக்கு வரதுக்கு என்ன இருக்கு? பேசாதயா. சரியான காட்டுவாசி. சரி பேசல போ. சுனாமியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பில் கிளின்டன் சுற்றி பார்த்தார். ஏயா கிளின்டனாவது யாரு தெரியுமா உனக்கு? கிளின்டன் யாரு? கிளி ஜோசியம் பாக்குறவரா? கிளி ஜோசியம் பாக்குறாரா? கிளின்டன் யா? யோ அவருக்கு எனக்கு பழக்கமே கிடையாதுயா. பழக்கம் இல்லையா? ஏயா அவர் உங்க கூட வந்து பழகுவாரா? அமெரிக்காவோட முன்னாள் ஜனாதிபதியா? அதெல்லாம் தெரியாதுயா எனக்கு. அவரை தெரிஞ்சுக்காம எதுக்கு சலூன் கடைக்கு வர நீ? அறிவு கட்டவன். மடசமரன். ரொம்ப ஓவரா இருக்கே. சதாம் ஹுசைனை தூக்கில் போட்டது சரியா தவறா? ஏண்டா ஹுசைன் யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியுமே, அந்த கறிக்கடை ஜாகிர் ஹுசைன் தானே? கறிக்கடை ஹுசைனா? ஏண்டா ஈராக்கோட முன்னாள் அதிபரா? தெரியாதியா? அதுக்கு ஏன் கொதிக்கிற? அது தெரியாம ஏண்டா நீ சலூன் கடைக்கு வர? யாரா எந்திரி போல. என்னடா என்ன? ஆமா இவ்வளவு பேசுறீல்ல, உனக்கு அந்த முனியாண்டி தெரியுமா? ஏண்டா நான் கேட்ட அத்தனை வழி உனக்கு தெரியல. முனியாண்டிய பத்தி நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன்? முனியாண்டிய தெரியுமா தெரியாதா? அப்படி என்னடா அவன் சாதனை பண்ணிட்டான்? அவன் தானே அவன் பொண்டாட்டிய 1 வருஷமா வச்சிருக்கான். ஐயோ வெளிநாட்டுக்காரர பூரா தெரிஞ்சு வச்சுக்க, வீட்டுக்கு அடிக்கடி வந்து வரணும் தெரியாம அடுத்த ஜாதியை பத்தி பேசிட்டு இருக்க. 1 வருஷமா 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்தி இப்ப ஓசூர் ட்ரெயின்ல ஓடுறாங்க. ஓடி போய் பிடிப்போம். ஓசூர் ட்ரெயின்ல ஓசம்மா ஓசம்மா மோசம் போயிட்டாலும் அப்புறம் ஓசம்மா. என்ன பேச்சு? ஏன்னு அவன் பொண்டாட்டி முனியாண்டி தான் வச்சிருந்தான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உன் பொண்டாட்டி வச்சிருக்க ஆரம்பம் தான் சொன்னா. அப்ப ஏன் பொண்டாட்டி என்னடா இந்த விட்டு விட்டது?